ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் ரசி லைஃப் ஸ்டைல். கைஸ், நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களா? தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப 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 எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபுட் ரெசிபி, அது என்ன அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்லாம் வந்து ஈஸியாக ஜூஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி தான் செய்து காட்ட போகிறேன். பார்க்கலாமா வாங்க. பிரியாணினாவே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஃபுட் ரெசிபி. இந்த பிரியாணி வந்து பேச்சுலர்லாம் வந்து இருந்தாங்கன்னா இந்த மெத்தடில் சிக்கன் பிரியாணியை செய்து சாப்பிட்லாம். இது சீரக சம்பா பொன்னி அரிசி தம் பிரியாணி. நம்ம சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரில் எவ்வளோ வந்து நம்ம வந்து பிரியாணி சமைச்சிருக்கோம். பட் வந்து நம்ம இதை மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து செப்ரேட்டாக பாத்திரத்தில் வச்சு சமைக்கிற அந்த டேஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வராது. அதில் பண்ணுற அந்த பிரியாணியில் இதில் வந்து தனி டேஸ்ட்டு தான் இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து பிரியாணி சமைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே. இது மெஷர்மெண்ட் அளவுலாம் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 1 கிலோ வந்து அரிசி நான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா பொன்னி அரிசி. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சமைக்கிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நெய்யும் ஆயிலும் தேவைக்கேற்ப ஊற்றி 1/4 கிலோ வந்து இதுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து பாதி எடுத்து வச்சுக்கோங்க. பாதியில் தக்காளி வந்து ஒரு 200 கிராம் மாதிரி போட்டிருக்கேன். அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மிளகாய் தூள் வந்து காஷ்மீர் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா ரெட் கலர் கொடுக்கும். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொடுத்துருக்கேன் மிளகாய் தூள். அதையும் வந்து நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கிலோ அந்த சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையே வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணிக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா ஃபஸ்ட்டு நான் வீட்டில் இது ப்ரிப்ரேஷன் பண்ணது. பிரியாணி மசாலா என்னோடய ஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. சொந்தமாக வந்து இந்த மசாலா வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த மசாலா தான் இப்போ இந்த பிரியாணிக்கு நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணும் போது ஆனியனில் அதில் 2 ஸ்பூன் கொடுத்து பிரியாணி மசாலா வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்மெல்லு அதான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கீறி போடக்கூடாது. அது முழுசாக நம்ம அப்படியே போட்டுறணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்கேன். தனியாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் கொடுத்துக்கோங்க. தனியா இருந்துச்சுன்னா மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து கறியை வந்து நல்லா பரட்டி விட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி கொண்டு வாங்க. மல்லி புதினா வந்து நல்லா நிறைய கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லி புதினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டு நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம். எந்த நம்ம மெஷர்மெண்ட்டோ அதில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நம்ம வந்து கறியை வந்து நல்லா கொஞ்சம் அரை பாயில் பண்ணிக்குவோம். அரை பாயில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக லெமன் வந்து 2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு வந்து பிரியாணியில் வந்து புளிப்பு வந்து வேணும், அப்போ தான் நல்லா இருக்கும். 2 பழம் எடுத்திருக்கேன். தாராளமாக அதுக்கு போதும் 1 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம அரிசியை வந்து கழுவி போட்டுடலாம். தம் பிரியாணி தான் என்றைக்குமே வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டுங்க. வடித்து கொட்டி நம்ம ரைஸ் வந்து பிரியாணி பண்ணுறதை விட தம் பிரியாணியில் தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆஹா, ரொம்ப சூப்பராக நல்லா நறுமணத்தோடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த சிக்கனோட அந்த அரிசி நல்லா சூப்பராகவே நல்லா பொலண்டு நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் விளங்கிக்கங்க. அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா கொடுங்க. அப்போ தான் நல்லா ஒரு ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும்.
லைட்டாக கிளறி கொடுத்துட்டே வாங்க. அரிசி வந்து நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம தம் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தம் வச்சு திறந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா தம் வச்சு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஆனியனை அது மேலே அழகாக அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த ஆனியனோட முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து தூவிக்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், பிரியாணி திறந்தாலே அவ்வளோ ஒரு கமகமண்டு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த பிரியாணி வந்து யாரெல்லாம் வந்து நான் பிரியாணியே இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேர்ள்ஸ் அண்டு பாய்ஸ் பேச்சுலர்ஸாக இருந்தால் முதல்ல பிரியாணி போட தெரியலை எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பார்த்து நீங்கள் வந்து பிரியாணி போட செய்து பாருங்கள். அவங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிரியாணிக்கு காம்போ ரைத்தா அண்டு எக் அவியல் ஸ்வீட் கஞ்சி. இந்த காம்பினேஷன் பிரியாணிக்கு அடிபொலியாக இருக்கும். பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? சும்மா அரிசி நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்தோம், தண்ணி அளவுலாம் கரெக்டாக பாயில் ஆகிடுச்சு. சிக்கனும் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்து பாயில் ஆகிருக்கு. ரொம்ப சிக்கன் வந்து உடஞ்சிடக்கூடாது, உடஞ்சா நல்லா இருக்காது. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆஃப் பாயில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி கொடுக்கும்போது அதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா சூப்பர் சிக்கன் பீஸு நல்லா சாஃப்டாக வந்து பாயில் ஆகிருக்கு. இந்த வீடியோஸ் பார்க்குற மக்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய், ஜஸாக்கல்லாஹு ஹைரா.